அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில், சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ரமான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத, சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாக அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் ஜூலை 27க்கு மேலே கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, எல்லா போராட்டத்தையும் பார்த்தாச்சு, எல்லா துரோகத்தையும் பார்த்துட்டீங்க. யார் மேலே ரொம்ப அக்கறை, பாசம், காதல், அன்பு, உயிர் அப்படின்னு ஒரு நிலையான தன்மையில் வச்சுருந்தீங்களோ, அந்த நபருடைய செயல்பாடு உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்படி சார் எனக்கு நடந்தது அப்படியே சொன்னீங்க, உண்மையே தூக்கம் போச்சு சார், நான் அவங்க மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருந்தேன், அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டேன், ஆனால் என்னை கண்டுக்கிறாமல் என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது, நான்லாம் அதை மீண்டும் அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடில, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு நம்முடைய நேர்கள் மனதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இந்த சிந்தனை ஓடிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? இந்த நிலையை மாற்றக்கூடிய சக்தி சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இங்கே குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னா, உங்கள் மனதில் உள்ள மனக்கவலை விலகப் போகிறது. கன்னி ராசிக்கு கவலை விலகும் அப்படின்னு ஹெட்டிங் கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு கவலை விலக போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே குருவுடைய அற்புதமான பார்வை சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக சூப்பராக இருக்க போகுது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை சிக்கி என்னடா இப்படி பண்ணிட்டோமே, மாட்டிக்கிட்டோமே, நம்ம உண்மையான அன்பு தானே போய் லாக் ஆனோம், வேலையை விட்டோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை விட்டு கொடுத்தோம், ஆனால் இப்போ நம்மளை புரிஞ்சுக்கிறாம ரொம்ப காயப்படுத்துகிறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, இந்த காதல் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காதலாக இருந்தாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை எந்த அளவு காயப்படுத்துகிறாங்களோ அதற்கான ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு அவங்க மீண்டும் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது.
நட்பு வட்டாரங்கள் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்களோ, என்னென்ன கவலைகளில் இருந்தீங்களோ, அந்த கவலை எல்லாமே என்ன போகுது, நிவர்த்தியாகி உங்களை காயப்படுத்தின உங்களுடைய நட்பு, உங்களை காயப்படுத்துகிற உங்களுடைய பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி, சாரி கேட்டு பேசக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனதுக்குள்ளே இருந்து ஒரு வேதனையுடன் அவர்கள் தவறை அவரே ஒப்புக்கொண்டு உங்கள் கூட இணக்கமாக பேசுவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரக நிலையில் பார்க்கும். மாணவ செல்வங்கள் படிப்பை மதிப்பெண் உனி சூப்பராக மதிப்பெண். நீங்கள் என்ன படிச்சுட்டு போனீங்களோ அந்த படிப்பில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக உண்டு. புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நீங்களாக இருந்து உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாகி அந்த இல்லற வாழ்க்கை என்ற ஒரு செயல்பாடை நீங்கள் இந்த ஜூலை 27க்கு அப்புறம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகம் கொடுக்கும். ஸோ அப்போ டிசம்பர் 11க்குள்ளே உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிரகம் கொடுக்கும் என்பது உண்மை. புரியுதா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னா, உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய மனதில் இருந்த வலிங்களும்ல, இந்த வலி மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்க சார், எனக்கு இந்த வலியும் வேதனையும் என் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய வலி வேதனைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை அனைவரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்களை கிரகம் கொடுக்கிறது என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக உங்களை பயன்படுத்திட்டு வந்த, தன்னுடைய தேவைக்காக உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிற மாதிரி பேசி உங்களை பயன்படுத்திட்டு வந்த உறவு தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை தேவையில்லாத ஒரு தவறுகளை செய்ததை மனதார ஒரு மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட ஒரு ஒற்றுமையாக அன்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. சரி, நீங்கள் இவ்வளோ நன்மைகள் உண்டுன்னு சொல்லிட்டீங்க சார், கவனமான விஷயம் எது இருக்கா? ஏன்னா வக்கரம் பெற்ற சனி டோட்டலாகவே குரு பார்த்துக்கிட்டே இருப்பாரானா இல்லைங்க. கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரையும் குரு பார்வை சனி பகவான் கிடைக்காது. அப்போ தான் அவர் வேட்டை ஆரம்பங்கிறதுக்கு சரியாக என்ன பண்ணுவார், அள்ளி கொட்டுவார். என்னெல்லாம் கொடுத்தாரோ அதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுப்பார். இந்த காலகட்டம் மட்டும் நண்பர்களை நம்பி எந்த விஷயமும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் வெளிப்படை சொல்லிடக்கூடாது. ஸோ உங்களுடைய கணவர் தானே, உங்களுடைய மனைவி தானே விட்டு கொடுத்து போகணும். புரியுதா? அதே போல் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மன அழுத்தம் என்பது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நவம்பர் வரையும் கிடையாது. ஸோ நவம்பருக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் மனசார பண்ணிங்கன்னா மன அழுத்தம் வராது. விநாயகரை டெய்லி வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும். நின்று போன திருமணங்கள் உறுதியாக நிறைவேறும். அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம், ஆஹா நம்ம லைஃப் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை கிரகம் கொடுக்கும். ஓகேவா? அதே போல் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் இந்த புதுசாக ஏதாவது கடன் வாங்குறதாக இருந்தால், யாருக்காவது வாங்கி கொடுப்பதாக இருந்தால் அந்த முயற்சியை மட்டும் செய்யவே கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை எவ்வளவோ அதில் ஒரு வட்டியை போட்டு நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு கையெழுத்து போட்டிங்களோ அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க கிரகம் ஆக்டிவேட் ஆகிரும், உங்கள் கிரகம் டீஆக்டிவேட் பண்ணும், நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. அதனால் கடன் வாங்குவது முயற்சியில் கவனம் வேண்டும். அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வருது அப்படின்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி வந்தால் என்ன பண்ணோம், உடனடியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவரை நாடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது சித்தா மருத்துவமா, ஆயுர்வேத மருத்துவமா, ஹோமியோபதியா, ஸோ இந்த மருத்துவத்தில் எது எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? கவலைப்பட தேவையில்லை. மாணவ செல்வங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக போகணும். இப்போல்லாம் ஜெட்டு வேகத்தில் பறக்குறீங்க, இங்கே காலை வச்சு அங்கே பறக்கிற மாதிரி தான் வண்டி இங்கே திருறீங்க, அங்கே போய் நிற்கிது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் வண்டி வாகனங்களை கவனமாக போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்யும் பட்சத்தில் வினைகள் எல்லாம் தீர்த்து
வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி உருவாக்க போது, செயல்படுத்த போது முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்கரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இது பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.